ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஆண்டவர் நமக்கு தொடர்ச்சியாக புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் வேண்டிய காரியத்தை தான் மறுபடி ஆண்டவர் நினைச்சுதான் நமக்கு கற்றுக் கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பட்சத்தில் தேவனோடு கூட உறவுல நம்ம பலப்பட முடியும். தேவனிடத்திலிருந்து நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் தொடர்ந்து நம்மளோட பேசி வருகிறார். அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன் நாம் பிறருக்கு அன்பு கூறோம்னா, நாம் இருக்கையிலே, அதாவது நாம் தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாக நம்ம இருக்கும் போது தேவனிடத்துல முந்தி அன்பு கூர்ந்ததுனால, முந்தி நமக்கு நன்மை செய்ததுனால அந்த கடனை அடைப்பதற்கு அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்துல முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறேன், அதனால நீ பிறரிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்படி நீ அன்பு கூறாத பட்சத்துல நீ தண்டிக்கப்படுவங்கிறதுதான் ஆண்டவர் தெளிவான நேற்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஏன் நாம் பிறரிடத்துல அன்பு கூறணும் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவங்க பார்த்தீங்க 1 யோவான் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் இருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கு ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கும் போது ஏன் நான் பிறரிடத்துல அன்பு கூறணும்னா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்க வேண்டுமானால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர், நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்து ஆண்டவரே என் கூட இருந்ததுனால ஆண்டவர் இருக்க போறதில்லை, அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனான் என்று சொல்லி பார்க்கணும். நான் எவ்வளவு வேதத்தை வாசித்திருக்கிறேன், எவ்வளவு நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன் என்பது பெரிதல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து நடக்கிறேனான்றத பார்க்கணும். அதை வைத்துதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது தவறு கிடையாது. ஆனா இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நேரம் நான் வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லி இவ்வளவு நல்லது செய்தேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பரிசையை போல நான் லிஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டு அதனால என் கூட இருங்கன்னு ஆண்டுக்கு நம்ம கேட்க முடியாது. எப்போது கூட இருப்பாரு, அதை இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வேதம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கிறது. வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் உங்களை கூட இருப்பாருங்கிறது அந்த வசனத்தினுடைய சாராம்சமா இருக்கு. அப்ப நான் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாக இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஆண்டு கற்றுக் கொடுக்கும் போது முன்னாடி சொல்லும் பொழுது, நான் ஏன் பிற இடத்துல அன்பு கூறணும்னு ஒரு கொஸ்டின் மார்க் நான் வைக்கும் போது அண்ட சொல்றாரு, நான் உன் கூட இருக்கணும்னா நீ அன்பு கொடுத்தா நான். புரியுதா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அந்த அன்பு காட்டுறதுல குறைபட்டுக்கிட்டே இருக்கிறோம். இவங்களெல்லாம் நேசிக்கணுமா, இவங்களுக்காக அன்பு கூறணுமா, இவங்களுக்கெல்லாம் நான் மன்னிக்கணுமா, இவங்க மேலதான் நம்ம கோவப்படாம இருக்க முடியுமா, யோசிச்சு பார்த்து இது எல்லாமே நான் பார்க்காம இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். அன்பு கூறுறதுக்கு முதல் எதிரி எது, அன்பு கூற விடாமல் தடையா இருக்கிற முதல் எதிரி என்ன அப்படின்னு சொன்னா, சுயமாய் செயல்படுகிறது. இன்னொன்னு இவங்களுக்கு ஏன் செய்யணுங்கிற ஒரு தயக்கம். மொத்தத்துல சுயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களால ஒரு இடத்துல அன்பு கூறவும் முடியாது, இயேசுவை தனக்குள்ள வைத்துக் கொள்ளவும் முடியாது. அதனாலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு, நீ அப்பா நான் உன்ட முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறேன், அதனால நீ கடனாளி, அந்த கடனை தீர்க்கிறதுக்கு நீ மத்தவங்கிட்ட அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறலாம் உனக்கு தண்டனை நிச்சயம். ரெண்டாவது பார்க்கும் போது அதையும் மீறி நான் எதுக்கு அன்பு கூறணுங்கும் போது, நான் உன் கூட இருக்கணும்னா நீ அங்க அன்பு கூர்ந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கணும்னா நீ அங்க அன்பு கூர்ந்தனா நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிற.
ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாதான் பிறரை நேசிக்க முடியும். பிறரை நேசிக்கிறவங்களோடு தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவும் கூட இருப்பார். அதே 1 3 அதிகாரம் 10 வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமல் சகோதரனின் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனா உண்டானவன் அல்ல. இதனால்தான் தேவனுடைய பிள்ளை இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் தேவன் உண்டானவன் அல்லன்னா தேவன் அவன் கூட இருக்க முடியுமா? தேவனால் ஒரு மனுஷன் உண்டாக்கப்படலன்னா அவன் கூட தேவன் இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. இதனால தேவனுடைய பிள்ளை யாருங்கிறது என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ நான் எப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. இந்த பூமியில இருக்க வரைக்கும் நான் அதை செய்துதான் ஆகணும். அப்போ முகத்தாராய் நான் வாழும் பொழுது நான் பிறரை நேசிக்கவே முடியாது. யார் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் அவனால்தான் தேவன் சொன்னபடி மற்றவங்களை உண்மையாக நேசிக்க முடியும். இப்ப நாம அதிலே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாம எவ்வளவு வாசிக்கிறோம் அதுதான் சொல்ல, எவ்வளவு வாசிக்கிறோம் எவ்வளவு ஜெபிக்கிறோங்கிறதுல முக்கியம் இல்ல, நான் பிறரிடத்தில் எந்த அளவுக்கு நான் அன்பு கூறுகிறேன், தேவன் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய அன்பு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் கற்றுக்கொள்ள. அதே 1 யோவான்ல 2 அதிகாரம் 6 வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்றே சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரா? அப்ப நம்மளும் மத்தவங்கிட்ட அன்பு கூற வேணும். அன்றதான் சொல்ல, நான் எப்படி நடந்தேன் அதான் சொன்ன. அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன், அவர் என் கூட தான் இருக்கிறாரு, அவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு என்றால் அவர் நடக்கிறபடிதான் நீங்க நடக்கிறீங்களா? நம்மளால சொல்ல முடியுமா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சிக்கப்பட்ட கூட நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கேன், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி நாமே நிறைய நேரத்தில் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், நிறைய நேரத்தில் நம்ம நம்புகிறோம். நல்லதுதான், ஆண்டவங்க கூட இருக்கலாம், தவறு இல்ல. ஆனால் ஆண்டவங்க கூட இருந்தா அவருக்கு நடந்தபடி நான் நடந்து கொள்வேன். உண்மையா இல்லையா? தேவன் நம் கூட இருந்தால் எப்படி நடப்போம்? அவரை போல, அப்படித்தானே? இருந்தால் அவர் நடந்தது போல நாம நினைச்சுப்போம், நடப்போம். நம்ம நடக்கிறோமான்னு பாருங்க. இன்னைக்கு அதை நம்ம செய்யறதே இல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம செய்யறோமான்னு பார்க்கணும். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யறாரா, அதே போலதான் நானும் செய்யறேனா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அவர் நடந்தது போலதான் நம்ம நடப்போம். அதை வச்சுதான் அடையாளம். நமக்கு வர்ற நன்மை வைத்து அல்ல. விளங்குதா விளங்குலையா? விளங்குதான். நம்ம நிறைய நேரத்துல நமக்கு வருகிற நன்மையை வச்சுதான் நம்ம பிளான் பண்ணுதோம். ஆண்டு நீங்க உங்க கூட எப்படி சொல்றீங்கன்னா, நான் நல்லா ஜோம் பண்றேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், இல்ல பரிசையன் வர சொல்லுவான் இல்லையா? அப்படின்னு சொல்றான் பரிசையன் சொல்றான். அந்த வாலிபனை பாருங்க, சிறு வயசுல இருந்து வசனத்தை கை கொள்றேங்கிறான். எல்லாரும் ஆதாயத்துக்காக நான் ஆண்டரை தேடிக்கொண்டு இருக்கிறேனா? நான் ஆண்டவர் சமூகத்துல அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட தெளிவா சொல்லுகிறார். என் நடக்கை, நான் இப்படி நடக்கிறேன், அப்படி நடக்கிறேன், அதை செஞ்சிருக்கேன், எதை செஞ்சிருக்கேன், அதையே கேட்கல ஆண்டவர். ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் கூட இருக்கிறாங்கன்னா அவர் நடந்தது போல நீங்க நடக்கீங்களான்னு ஆண்டவர் கேட்பார். ஒரே முடிஞ்சு போச்சு. இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் அர்த்தம். உண்மையா இல்லைங்க? இந்த வார்த்தை அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அழகாய் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க. ஆண்டவருடைய பிள்ளை நீ சொல்ற, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நடந்தது போலதான். இப்ப ஆண்டவர் போலதான் நான் நடக்கிறேன்னா, ஆண்டவர் போலதான் மற்றவங்களை நான் நேசிக்கிறேன்னா, ஆண்டவர் போலதான் மற்றவங்களுடைய காரியங்களை நான் மன்னிக்கிறேன்னா, அதே போல அதே 1 யோவான் 4:21 பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனைகளை அவரால் தான் பெற்றிருக்கிறோம்.
அவர்கிட்ட அன்பு, அதாவது பிறர்கிட்ட அன்பு கூறணுங்கிறது மனுஷன் சொன்னது இல்ல, தேவன் சொன்னது. உண்மையா இல்லையா? பிறரிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னது ஆண்டவர் சொன்னது. நம்ம நினைச்சுக்கிட்ட ஏதோ மனுஷன் சொன்னதுனால அதை கேள்வி மாட்டோம். தேவன் தான் சொன்னார் இல்லையா? ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல அதை ஏன் கீழ்படியில கேட்டா, அது யாரோ நமக்கு மனுஷன் யாரோ சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிறோம். பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று தேவன் தான் சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை அடிப்படை அப்படித்தான் சொல்லப்படும். அன்பு கூறுங்கள் என்கிற இந்த கற்பனை அவராலே தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அது தெரியாம இன்னைக்கு நம்ம அதை கீழ்படிக்கிறோமா என்று பார்க்கும்போது நிறைய நேரத்துல அது என்ன செய்யல இல்ல. ஏன் இல்லைங்கும் போது இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்படியணுங்கிறாருல. கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியமா இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு கீழ்ப்படியாதனால நிறைய பிரச்சனை வரும். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாரா, நம்ம சின்ன காரியங்களை பாக்குறாரான்னு பாப்பாரு இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரத்துல அது செய்யறதே இல்லை. நம்ம கீழ்படுகிறோமான்னு அதை பார்க்கணும். சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. 1 சாமுவேல் 15 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். போதும் வசனம் பாருங்க. அது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். இன்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியாம நீ ஆண்டோருடைய காரியத்தை நீ எவ்வளவுதான் செய்தாலும் பிரயோஜனம் இல்ல. விளங்கலையா? இன்னைக்கு ஆண்டோர் சமூகத்துல இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் சொன்ன நான் உன் கூட இருக்கணும்னா நான் ஒரு கற்பனை சொல்லியிருக்கேன், நீ பிற இடத்துல அன்பு கூர்ந்துதான் ஆகணும். நம்ம நிறைய நேரத்துல எல்லாரும் அன்பு கூறுவீங்களான்னு கேட்டா ஆமாம்போம். யார அன்பை எதிர்பார்க்கவங்கிட்ட அன்பு காட்டிடுவோம், அன்பை ஏற்றுக்கொண்டவங்கிட்ட அன்பு காட்டிடுவோம் இல்லையா? ஆனா யார்கிட்டலாம் அன்பு காட்டணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45 வசனத்தை வாசிங்க. மத்தேயு அதிகாரம் 44, 45 வசனம். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அன்றொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிரியமானவங்களை மட்டும் தான் நேசிக்கிறோம். நம்மளுக்கு பிரியமா பேசினாங்க அவங்கள மட்டும் தான் என்னால நேசிக்க முடியுது. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்யறதுனால நீ யாரா? அன்ற வசனம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு இருப்பீங்க, பிள்ளையா இருப்பீங்களா சொல்லாரு. அப்போ ஆண்டவர் இந்த நாளில ஆண்டவர் நம்முடைய காரியத்தை நம்ம தெரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல முக்கியமான வசனம் பாருங்க, அதிலே உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? துன்மார்க்க வாழ்வதற்கு அப்படித்தான் செய்யறான். தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சுற்றில இருக்கிறவங்க, தனக்கு ஆதாயம் உள்ளவங்களுக்கு அன்பு கூறுவான். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணுங்கிறார்ல ஆண்டவர். நம்ம எதிர்ப்பவங்க இடத்துல எப்படி இருக்கிறோம்? கசப்பு, எரிச்சல், ஏற்றத்தாழ்வு, தயக்கம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பாக்கணும். மன்னிப்பு, மனதார நன்மை செய்யறதுலாம் என்கிட்ட இருக்கா? தவறு செய்யாதவங்கிட்ட நீ அன்பு காட்டிடுவார், தவறு செய்தவங்க உன்னால மன்னிக்க முடியுதா?
அப்படி மன்னிக்க முடிஞ்சா உன் கூட ஆண்டவர் உன் கூட ஆண்டவர் இருக்கணும்னா நீ மற்றவங்கள இடத்துல நீ நேசிச்சுதான் ஆகணும், அவரை அன்பு காட்டிதான் ஆகணுங்கிறது ஆண்டோடைய வார்த்தை. நம்முடைய வாழ்வில தெளிவா கற்றுக் கொடுக்கிறார். ஏன் நான் பிற இடத்துல அன்பு கூறணுங்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமானது, உன் கூட ஆண்டவர் இருக்க வேண்டுமானால் நீ அன்பு கூர்ந்துதான் ஆக வேண்டும். கூட ஆண்டவர் இருக்கணும் நீ விரும்பினா அது உன்னுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லு, உனக்கு எதிர நடக்குங்களே நீ நேசித்து அவங்களுக்கு நீ நன்மை செய்யும் பொழுது அப்ப நீ என் பிள்ளைங்க அவர் நடந்த போல நீ எப்படி நடக்க அப்பதான் நடக்க முடியும். ஆண்டவர் உன் கூட வசனம் சொல்லுகிறது, ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்றவங்க ஆண்டவர் நடந்தபடி நம்ம என்ன செய்யணுமா நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் கூட இருக்கிறான்னு நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடி நான் நடக்கிறேன்னா ஆண்டவர் இப்படித்தான் நடப்பாரா, இப்படிதான் போவாரா? என்னை நடத்துறது அவர் தானே. என் கூட அவர் இருக்காருன்னா என்னை நடத்துறது ஆண்டவர். அவர் நடத்துறபடிதான் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, பேசுறது, என் செயல்பாடு, என் நடக்க, அன்பு காட்டுறது எல்லாமே என் தேவன். அதாவது என்னை பார்க்கும்போது தேவன் தான் இதை செய்கிறான்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்ல, நான் எவ்வளவுதான் ஜெபிக்கிறேனோ எந்த காரியத்தை செய்யறது பெருசு இல்ல, நடக்கிறனான்னு தான் முக்கியம். ஆயக்காரனை போல அல்லது இந்த இடத்துல நிறைய சொல்லுவான், அவன் தான் சொல்றான் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தாழ்த்துகிறான். ஆனா பரிசையன் அப்படி இல்ல, நான் எல்லாம் பெர்ஃபெக்ட்னு சொல்றேன். நீ ஏசு கிறிஸ்து நான் உன்னோட பெர்ஃபெக்ட்னு நம்ம வாயினால சொல்லக்கூடாது, என் நடக்கையினால நான் காட்டணுங்கிற ஆண்டவர். நான் வார்த்தைனால அல்ல, நடக்கைனால காட்டணும். அப்ப நான் உன் கூட இருக்கணும் ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னா இப்ப அன்பு கூர்ந்துதான் ஆகணும். ஒருவர் அன்பு கூர்ந்துதான் ஆகணுங்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரோடு கூட பேசின இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இயேசு என் கூட இருக்குன்னு விரும்பினா நான் மற்றவங்கிட்ட நேசிச்சுதான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நமக்கு இந்த பூமியில உருவாக்கி கொடுத்துருக்க. யாரையும் வெறுக்க சொல்லல, யாரையும் புறக்கணிக்க சொல்லல. ஆனாலும் நான் புறக்கணிக்கிறவளா இருந்தோம்னா இன்னும் நம் தேவனோடு இருக்கலன்னு அர்த்தம். நம்ம மற்றவங்களை புறக்கணிக்கிறோம்னா யார புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம்? யார புறக்கணிக்கிறோம்? நம்மால் பிறரிடத்தில் அன்பு கூற முடியலன்னா யார புறக்கணிக்கிறோம்? புரியுதா புரியலையா? புரியவில்லை என்றால் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஏற்றுக்கொள்ள நேசிக்கணும்னா அப்படித்தான். நம்மால் பிறரிடத்தில் அன்பு கூற முடியவில்லை என்றால் நாம் அவர்களை அல்ல, யார புறக்கணிக்கும்? ஆமா, ஏசு கிறிஸ்துவை புறக்கணிக்கும். என் கூட அவர் வேண்டான்னு கூட நான் ஏற்றுக்கொள்றேன், அதை நான் புரிஞ்சு கொள்ளணும்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் புறக்கணிக்கிறோமா இல்ல ஏற்றுக்கொள்கிறோமாங்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. விளங்குதான் விளங்கலையா? இவங்கிட்டனா இவங்களாம் அன்பு கூற முடியாது, இவங்களை எதுக்கு நான் நேசிக்கணும், இவங்கிட்ட எதுக்கு நான் நன்மை செய்யணும், இவங்கிட்ட ஏன் நான் பேசணும், நான் இருப்பேன். ஆனால் இவங்களுக்கு ஏற்கு நான் மன்னிக்கணும், இவங்களுக்கு ஏற்கு நான் நன்மை செய்யணும் நான் நினைப்பேன் என்று சொன்னால் நான் அந்த மனுஷரை புறக்கணிக்கல, நான் ஏசு என் கூட இருக்கக்கூடாது, ஏசுவை நான் புறக்கணிக்கிறேன். அவர் என் கூட வேண்டான்னு சொல்லி நான் தான் புறக்கணிக்கிறேன் என்கிறது இந்த சத்தியத்தின் அடிப்படையில். ஆகவே ஆண்டோடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கணும்னா, ஆண்டவர் நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா நாமும் பிறரை கண்டிப்பா நேசிப்போங்கிற சத்தியத்தை இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். ஆகவே இந்த சின்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கு ஏற்ற விதமாய் ஒரு அன்பா இருப்போம். கர்த்தரும் நம்ம கூட இருந்து வார்த்தைகள் ஆமென்.